Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நீங்க பார்க்க போறது ஒரு இட்லி தாங்க. இந்த இட்லி கேரளால ராமசேரி அப்படிங்கிற ஊர்ல ரொம்பவே ஸ்பெஷல். ரொம்ப சாஃப்டான ட்ரெடிஷனலான இந்த இட்லியை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த இட்லியை அவங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ல செய்யறது எப்படின்னா, மண் பானைக்கு மேலே ஒரு வெள்ளை துணி கட்டி அதுக்கு மேலே மூங்கில் தட்டுல மாவு ஊற்றி சுட்டெடுப்பாங்க. நம்ம வீட்டில் அது மாதிரி செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் இந்த இட்லியை எப்படி செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பர் சாஃப்ட் ராமசேரி இட்லி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரிசி ஊற வைக்கிறதுலேருந்து பார்த்துடலாம். 250 ml அளவுள்ள மெஷர்மெண்ட் கப்பில் இட்லி அரிசி தலை தட்டி எடுத்திருக்கேன். 3 கப் அளவு இட்லி அரிசி எடுக்க போகிறேன். இது போல் மெஷர்மெண்ட் கப் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்கள் வீட்டில் எந்த டம்ளர் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப் அதே டம்ளரை மற்ற பொருட்கள்லாம் அளக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. குவிச்சி அளந்தா குவிச்சி அளக்கணும், தலை தட்டி அளந்தா தலை தட்டி அளக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ நம்ம 3 கப் அளவு இட்லி அரிசி சேர்த்தாச்சு. அதுக்கு 1 கப் அளவு தலை தட்டி பச்சரிசி சேர்க்கணும். அரிசியை பாத்திரத்தில் சேர்த்துட்டு 5 முறை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அரிசி மேலே இருக்க அந்த அழுக்கெல்லாம் போகணும். நல்லா 5 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்து வச்சுருங்க. இப்போது இதில் நல்ல தண்ணி சேர்க்க போகிறோம். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணி, குடிக்கிறதுக்கு நம்ம எந்த தண்ணி பயன்படுத்துவோமோ அந்த தண்ணியை இதில் சேர்த்துடணும். தண்ணி சேர்த்த பிறகு பாருங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்குது. இதே தண்ணியில் தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம். அதனால தான் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கோம். இந்த அரிசி 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் ஊறணுங்க. அதை பார்த்து டைம் கால்குலேட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு கிண்ணத்தில் எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் குவிச்சி உளுந்து அளந்து எடுத்து சேர்த்துக்கலாம். 1 பங்கு அளவு உளுந்து, 1 கப் அளவு குவிச்சி உளுந்தை இதில் சேர்த்துட்டு 2 முறை மட்டும் உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு இதுலேயும் நல்ல தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். உளுந்து குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஊறினா போதும். நான் ஆனால் அரிசி ஊற வைக்கும்போதே தான் உளுந்தையும் ஊற வச்சிடுறேன். இப்போது இந்த தண்ணியோடு சேர்த்து இந்த உளுந்து எடுத்துகிட்டு போய் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடலாம். ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு அரைக்கிறதுனால மாவு சீக்கிரமாக சூடாகாது. மாவு சூடேறிடுச்சுன்னா இட்லி கல் மாதிரி ஆகிடும். அதனால தான் சாதாரண ட்ரெடிஷ்னல் மாடல் கிரைண்டராக இருந்தால் மாவு சூடேறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இன்னொரு கப்பில் அவல் சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அவளோட அளவு நீங்கள் எந்த கப்பில் அரிசி உளுந்து அளந்தீங்களோ அதில் 1/2 கப் அளவு வெள்ளை அவல் ஊற வச்சுக்கோங்க. இது கெட்டி அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. அவல் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறினா போதும். ஆனால் கண்டிப்பாக இந்த இட்லிக்கு அவல் சேர்த்து தான் நம்ம மாவு அரைக்க போகிறோம். இந்த அவல் பாருங்கள் மேலே எந்த அளவு தண்ணி தெளிஞ்சு இருக்குது. அவலில் நிறைய டஸ்டெல்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அவல் வாஷ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப மெல்லிஸ் அவலாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே ஊறிடும். கொஞ்சம் கெட்டி அவலாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு ஊறாது. அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கப்பில் வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அரிசி எப்போ ஊற வைக்கிறீங்களோ அப்பொழுதே வெந்தயத்தையும் ஊற வச்சுருங்க. வெந்தயம் நிறைய நேரம் ஊறணும். நமக்கு வெந்தயத்தை நல்லா 2-3 முறை கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து வெந்தயத்தையும் ஊற வச்சிடலாம். இது எல்லாமே நல்லா ஊறட்டும். நமக்கு ஊறின பிறகு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணி எவ்வளவு தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த அரிசியை கிரைண்டரில் சேர்த்து மைய நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதாவது நொய்யாக ரவையாக அரைக்கக்கூடாது. இதை நம்ம மைய தான் அரைச்சிக்க போகிறோம். அரிசி அரைக்கும் பொழுதே நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா அவல், அந்த அவளையும் இதனோடையே சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கணும். இந்த தண்ணியை இருத்து தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை அரிசியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரிசி அரைக்கும் பொழுதும் ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. அதை பார்த்துக்கிட்டு மாவு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நம்ம கை நனைக்கிறதுக்காக நம்ம ஒரு பவுலில் தண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த தண்ணிக்கு குடிக்கிற தண்ணியே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த அளவு மாவு நமக்கு அரைப்பட்டு வந்திருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவு இருக்குது. தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இது போல் ஒரு பதத்தில் அரிசியும் அவளையும் சேர்த்து அரைச்சி ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து சேர்த்துக்கோங்க.
மாவு எவ்வளவு நல்லா வெள்ளை வெளையர்னு இருக்குது பாருங்கள். இது போல் மாவை அரைச்சாதான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா வெந்தயம், இந்த வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு. இந்த வெந்தயத்தையும் இதே தண்ணியோடையே சேர்த்து உளுந்து வெந்தயம் ரெண்டுத்தையும் அரைக்கணும். அரிசி ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாமே நல்லா அரைப்பட்டுடும். ஆனால் உளுந்து அரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உளுந்தும் எந்தளவு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் எடுக்கிற உளுந்து நல்ல குவாலிட்டியான உளுந்தாக இருந்ததுன்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நிறைய காணும். இந்த உளுந்து ஊறின பிறகு எந்தளவு சைஸ் பெருசாக வந்திருக்கு பாருங்கள். அதே போல் அரிசி அரைக்கும் பொழுது தண்ணி கொஞ்சம் அதிகமாகிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் உளுந்து அரைக்கும் பொழுது தண்ணி அதிகமாகக்கூடாது, உளுந்து நீத்து போயிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து உளுந்து அரைச்சிக்கோங்க. உளுந்து அரைகிறதுக்கு ஒரு 25 நிமிஷம் தேவைப்படும். 1/4 கிலோ அளவுள்ள உளுந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த உளுந்து அரைப்படுறதுக்கு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தேவைப்படும். அதற்கு மேலே அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது போல் உளுந்து நல்லா மாவு பந்து மாதிரி இருக்கணும். இந்த மாவை அரிசி மாவு மேலே வச்ச உடனே இலகலாக அது கரைஞ்சி போகக்கூடாது, அப்படியே நிற்கணும். நமக்கு உளுந்தோட பதம் உங்களுக்கு தெரியலனா உளுந்து மாவை ஆட்டிட்டு ஒரு கப்பில் தண்ணி எடுத்து மாவு அதில் விட்டிங்கன்னா மாவு அப்படியே மிதக்கணும். அதுதான் ஒரு கரெக்டான பக்குவம். இது போல் நீங்கள் உளுந்து ஆட்டினா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இந்த இட்லி மட்டும் இல்லை, வேறு சாதாரண இட்லி நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உளுந்துக்கு இதுதான் பதம். இப்போ நம்ம உளுந்தையும் நல்லா ஆட்டியாச்சு. அதை எடுத்து பாத்திரத்தில் சேர்த்துக்கிறோம். மாவு கரைக்கிறதுக்கு நீங்கள் நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. மாவு பொங்கி வரும் பொழுது வெளியில் மாவு வராத அளவுக்கு அந்த பாத்திரம் நல்லா தாராளமாக இருக்கட்டும். அரிசி மாவு வெயிட்டாக இருக்கும், அடியில் இருக்கும். உளுந்து மாவு வெயிட்டு கம்மியாக இருக்கும், அதனால் மேலே இருக்கும். 2 மாவுமே நல்லா நமக்கு கலந்து வரணும். அதனால் இதை ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து விட்டுடுங்க. அடி மாவும் மேல் மாவும் கலந்து உங்களுக்கு எந்த இடத்துலையுமே கலக்கும்பொழுது வெயிட்டாக அரிசி மாவு மட்டும் கையில் படுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. அடி மாவு மேல் மாவு இது எல்லாமே நல்லா கலந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இந்த இட்லிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கல்லுப்பு தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் எந்த அளவு மாவு எடுத்திருக்கீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் உப்பு தேவைப்படும். 1 கிலோ அரிசி அதுக்கு 1/4 கிலோ அளவுள்ள உளுந்து சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும். நீங்கள் தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா தூளுப்பு கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ கல்லுப்பை மேலே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நான் இதை கரைச்சி வைக்க போகிறது கிடையாது. எப்பொழுதுமே உப்பு கரைக்காமல் வைக்கிறது நல்லது. உப்பு உளுந்தோடு சேரும் பொழுது அந்த மாவு நீர்த்துடும். அதனால நீங்கள் எப்போ இட்லிக்கு மாவாட்டினீங்கனாலுமே உப்பை மேலே இப்படி லைட்டாக தூவி விடுங்க. உப்பு கரையாதோ அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கிரைண்டர் அலசியிருப்பீங்க இல்லையா, அந்த தண்ணியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி எடுத்து இது மேலே நம்ம லைட்டாக தெளித்து விட்டால் போதும். இது அப்படியே புளிக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. மாவு புளிக்கிறதுக்கு உண்டான நேரம் கிளைமேட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகுங்க. நான் இப்போது 8 மணி நேரம் புளித்த பிறகு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது மேலே எவ்வளோ நல்லா மாவு எழும்பி வந்திருக்கு பாருங்கள். கரண்டி வச்சு மெதுவாக நம்ம இப்படி எடுத்து பார்த்தா மாவு எவ்வளோ சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி பொங்கி வந்திருக்கு பாருங்கள். எப்பொழுதுமே பொங்கின மாவை கரண்டி வச்சு அடித்து கலக்கக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக கலக்கணும். அடி மாவும் மேல் மாவும் நல்லா கலந்து வர அளவுக்கு நீங்கள் மெதுவாக கலந்து எடுத்துக்கோங்க. சிலர் கலக்காமல் அப்படியே இட்லி சுடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சுடக்கூடாது. அடியில் அரிசி மாவு தங்கியிருக்கும். அரிசி மாவு வெயிட்டாக இருக்கிறதுனால அரிசி மாவு அடியில் தங்கியிருக்கும். மேலே உளுந்து மாவு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். அதனால அடி மாவு மேல் மாவு ரெண்டுத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டாதான் கடைசி மாவு வரைக்கும் இட்லி நமக்கு சாஃப்டாக வரும். இல்லைனா முதல் 2 நாளுக்கு இட்லி சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் இட்லி ஊற்றினா கல் மாதிரி இருக்கும். தோசை தான் ஊற்ற வரும். நிறைய பேர் கடைசி மாவு நல்லாவே வரமாட்டுது இட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இதுதான். இது ராமசேரி இட்லியாக இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற சாதாரண இட்லியாக இருந்தாலும் இதே முறை தான். அடி மாவையும் மேல் மாவையும் கலக்கணும். ஆனால் நம்ம சாஃப்டாக கலக்கணும். மாவோட பதம் பார்த்துக்கோங்க. கரண்டியில் எடுத்து நம்ம ஊற்றும் பொழுது இது போல் இருக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாகவும் அப்படியே இருக்கக்கூடாது. அப்படி கெட்டியாக இருந்தாலும் இட்லி கல் மாதிரி இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி ஊற்றிடலாம். நம்ம வீட்டில் இது போல் இடியாப்ப தட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த இடியாப்ப தட்டை பயன்படுத்தியே ராமசேரி இட்லி நம்ம செஞ்சிடலாம்.
இது போல் இடியாப்ப தட்டு நமக்கு ஒரு கொத்தாக இருக்கும். அதிலேருந்து இந்த தட்டை எடுத்துகிட்டு இந்த தட்டில் இட்லியை ஒரு காட்டன் துணியில் நம்ம ஊற்றுவோம் இல்லைங்களா, அது போல் ஒரு துணி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த துணியை தண்ணியில் நல்லா நனைச்சிக்கோங்க. தண்ணியில் நனைச்ச அந்த துணியை தட்டு மேலே வச்சு அதில் நம்ம இட்லி மாவு ஊற்றிடலாம். இது போல் ஈரம் செஞ்சு அந்த துணியை வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இட்லி மாவு, அந்த இட்லி மாவை எடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு இடியாப்ப தட்டுக்கு 2 பெரிய குழிக்கரண்டி அளவு மாவு தேவைப்படும். மாவு ஊற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இந்த இட்லி ரொம்ப திக்காக ஊற்ற போகிறது கிடையாது நம்ம, அதனால் 10 நிமிஷத்துலேயே இந்த இட்லி வெந்துடும். இது பெருசாக இருக்கும் சைஸில், ஆனால் திக்னஸில் குறைவாக தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம இட்லி சாதாரணமாக 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வேகும் இல்லைங்களா, அதே போல் தான் இந்த இட்லியும் வெந்துடும். எல்லா தட்டுலையும் மாவு ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒன்று ஒன்றா வேக வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த இடியாப்ப தட்டு எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு ஒரு கொத்து இருக்கும் இல்லைங்களா, அந்த இடியாப்ப கொத்தில் நம்ம ஒவ்வொரு பிளேட்டாக இதே போல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சாதாரணமாக இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த கொத்தில் எல்லா தட்டையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம பொதுவாக இந்த தண்ணி சலசலன்னு கொதிச்ச பிறகு தான் இட்லி தட்டு வைப்போம். ஆனால் இப்போ இந்த கொத்து வைக்கும்போது கையில் ஆவி அடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டை இதில் வச்சுடுங்க. அந்த கொத்தோடு தூக்கி இதில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்ச உடனேயே இது போல் சைட்லலாம் ஆவி வரும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஆவி வந்த பிறகு தட்டு போட்டு மூடிடுங்க. கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் இட்லி நல்லா சாஃப்டாக வெந்துடும். இட்லி வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு கம்பி இல்லை கத்தி எடுத்து நீங்கள் இட்லியில் லைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா அதில் மாவு ஒட்டாமல் வரும். மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கம்பியில் மாவு ஒட்டவே இல்லை. இட்லி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த இட்லி ஒரு 8 நிமிஷத்துலேயே எனக்கு வெந்துருச்சு. இப்போது அந்த கொத்து அப்படியே எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு கவிழ்த்து போட்டுட்டு அந்த தட்டை எடுத்துட்டு இது மேலே லைட்டாக நீங்கள் தண்ணி தெளிக்கணும். துணியில் எப்போ இட்லி ஊற்றினாலுமே கொஞ்சம் ஆறின பிறகு தான் எடுக்கணும். அது ஈஸியாக வரதுக்காக, துணியில் இட்லிலாம் ஒட்டிக்காமல் வரதுக்காக இது போல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை லைட்டாக மேல் பக்கம், அதாவது துணியோட மேல் பக்கம் ஊற்றிட்டு பிரித்து எடுத்திங்கன்னா துணியில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் சூப்பர் சாஃப்டான இட்லி வந்துடுங்க. துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாத சூப்பர் சாஃப்ட் ராமசேரி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதே இட்லியை இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இட்லியோட நம்ம சாதாரணமாக எந்த சைட் டிஷ்லாம் பயன்படுத்துவோமோ இட்லிக்கு, அது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் ராமசேரியில் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு இட்லி பொடி செய்வாங்க. அந்த இட்லி பொடி ரெசிப்பியும் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த இட்லி பொடியோட இந்த இட்லியை சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட் வேறு லெவல். எனக்கு இந்த இட்லியை பூண்டு மிளகாய் பொடியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் பூண்டு மிளகாய் பொடி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த பூண்டோட வாசனையோட சுட சுட சாஃப்டான இந்த இட்லியை நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவல் தாங்க. இட்லி செய்கிறதுக்கு நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இட்லி செய்கிறதுக்கு நான் இட்லிக்கு பயன்படுத்துகிற குண்டு அரிசி பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கு பதிலாக IR20 இட்லி அரிசி பயன்படுத்திக்கலாம். நான் சேர்த்த அரிசி, அதாவது பச்சரிசி IR20 பச்சரிசி தான். அதுக்கு பதிலாக நீங்கள் பொன்னி பச்சரிசி கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் நல்ல குவாலிட்டியில் இருக்க அரிசியும் உளுந்தும் சேர்த்து செஞ்சிங்கன்னா இட்லி உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக வரும். அதே போல் மாவு அரைக்கிற விதம், அந்த பக்குவம் ரொம்பவே முக்கியம். கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாவு புளிக்கிறதுக்கு டைம் ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா. குளிர்காலம் மழை காலத்தில் புளிக்கிறதுக்கு டைம் ஆகும். கோடை காலம் வந்ததுன்னா 5லேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே கூட இந்த மாவு புளிச்சிடும். மழை காலத்தில் குளிர்காலத்தில் நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா நீங்கள் சமைப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே அந்த மாவு பாத்திரத்தை வச்சுருங்க. அப்போ அந்த ஸ்டவ்வோட அனலில் ஈஸியாக மாவு சீக்கிரமாக உங்களுக்கு புளிச்சு வந்துடும். இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் நிறைய இட்லி ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிளேலிஸ்ட்டும் இருக்குது இட்லிக்குனே தனியாக, அதுலேயும் எல்லா இட்லி ரெசிபிஸுமே இருக்குது. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.